சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், நான் பணம் கொடுத்து காயத்ரிய போக சொன்னதா? நீ எதுக்காக அவகிட்ட போய் சொன்ன? அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? எதுக்காக இப்படி ஒரு சதி திட்டத்தை செஞ்ச சொல்லு. அண்ணி, உங்களுக்கே தெரியும், காயத்ரி நம்ம வீட்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்து, நம்ம பூஜை ரூம்ல விளக்கேத்துனதுல இருந்து, கிச்சன்ல சமைச்ச வரைக்கும் அவளை உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தானே நீங்க அவளை வீட்டை விட்டு விரட்டினீங்க. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரி அபசகுணமா அண்ணனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அண்ணன் உசுரவ காப்பாத்தனான்ற ஒரே விஷயத்துக்காக நீங்க அவளை ஏத்துக்கிட்டு அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்தானா, இன்னும் பல பிரச்சனைகளை இவளால நம்ம குடும்பம் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அண்ணி, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலதான் நான் இத சொன்னேன். அது நல்ல எண்ணம்னு நீயா சொல்லிக்க வேண்டியதுதான். நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பார், உன் நடிப்பு எல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. அண்ணி, நான் உங்ககிட்ட மத்த விஷயங்கள அப்படி இப்படின்னு பேசி இருந்திருப்பேன், நடந்திருந்திருப்பேன். அத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நான் செய்யற எல்லாத்தையுமே நீங்க தப்புன்னு நினைக்காதீங்க. நம்ம குடும்பத்தோட நல்லது கெட்டத நினைச்சு காயத்ரி விஷயத்துல நான் எடுத்த முடிவை தப்புன்னு சொல்லாதீங்க. அதை என்னால ஏத்துக்க முடியாது. நீ எதுக்காக என் பேரை சொல்லி காயத்ரிய நான் போக சொன்னதா நீ ஏன் சொன்ன? அவன் நம்பணும்ன்றதுக்காக நீங்க பணம் கொடுத்து அனுப்புனதா பொய் சொன்னாங்க. எனக்கு வேற வழி தெரியல. பொண்ணு, அம்மா, அத்தை கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க எப்பவுமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமாவுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. இனி எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பொறுத்து போறதுன்னே தெரியல. பொறுத்து போவோம். அப்பாடா, மன்னிச்சு விட்டுட்டாங்க. அம்மா, அத்தை தான் காயத்ரி விஷயத்துல நம்ம எல்லார் முன்னாடியும் இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தி முடிச்சாங்க. ஆனா நீங்க ஏன் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி காயத்ரி நம்ம வீட்டு தோட்டத்துல தான் வேலை செய்யறாளான்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னீங்க? நான் இல்லன்னு சொன்னா? இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணாரா?